ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாப்பப் கவுன்சிலிங்கான ரிலேட்டட் கமெண்ட் செக்ஷன் டவுட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, டிஎன் கவுன்சிலிங்கில் சீட் அலாட் ஆச்சு, பட் ஜாயின் பண்ணலை. அப்போது மாப்பப் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் பண்ணேன்னா உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு. நீங்கள் ஜாயின் பண்ணாது உங்களோட மிஸ்டேக். ஹோல்டிங்கும் பண்ணியிருக்கூடாது. மாப்பப் ரவுண்டில் ஹோல்டிங்கும் பண்ணியிருக்கக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் வந்து சீட்டில் எடுத்து போய் ஜாயினும் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க 2 பேர் மட்டும் தான் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். எதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்க கூட ஹோல்டிங்கும் பண்ணியிருக்கக்கூடாது சீட்டை. அவங்க தான் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் நம்மளுக்கு, சார், ஐ ஆம் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ். நான் எம்சிசி ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கல. ஆனால் மாப்பப்பில் எஸ்டி வேக்கண்ட் நிறையா இருக்குது. எப்படி ப்ரோ? அவங்க எஸ்டி வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க நிறையா பேர் ரெசிக்னேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சீட்டு வேணான்னு சொல்லி ரெசிக்னேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட்டு தான் வந்து அங்கே வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் இப்போ மாப்பப்பில் பண்ணீங்க, ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூட சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா மார்க் நீங்கள் மென்ஷன் பண்ணல. அதனால் நீங்கள் ஓரளவு மார்க் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் மார்க்குக்கு இந்த மாப்பப் ரவுண்டில் கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்கர் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க, சார் மை டாட்டர் நீட் ஸ்கோர் 392. மாப்பப் ரவுண்டில் சீட்டு கிடைக்குமா? எஸ்சி கேட்டகரி ஸ்டேட் கோட்டாவில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் எஸ்எஃப் காலேஜ் அலாட்டட், பட் ஜாயின் பண்ணலை. மாப்பப் ரவுண்டு அப்ளை பண்ணலாமா? உங்களுக்கு வந்து அலாட்டே ஆகிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணலைங்கிறது வேறு பிரச்சனை. ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 அண்ட் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டுலேயுமே வந்து சீட்டே அலாட் ஆகிருக்கக்கூடாது. நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் சொல்கிறதே என்னென்னா, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் சீட்டே எடுத்துருக்கக்கூடாது. நீங்கள் ஜாயின் பண்ணாது அதுக்கு அடுத்த விஷயம். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் ஹோல்டிங்கே பண்ணியிருக்கக்கூடாது. சீட்டை ஹோல்டிங்கே பண்ணியிருக்கக்கூடாது. ஹோல்டிங் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், இன்ன வரையும் ஹோல்டிங் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு மாப்பப் ரவுண்டில் நான் எலிஜிபிள். ஓகேவா? அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திருச்சி எஸ்ஆர்எம் அண்ட் தனலட்சுமி சீட்ஸ் கவுன்சிலிங்கில் ஆட் ஆகிடுச்சு ப்ரோ. இல்லை, ஆகலை ப்ரோ. தனலட்சுமியிலலாம் சீட் இன்னும் ஆட் ஆகலை. ஓகேவா? பிரியா, சார் ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிசியில் 100 சீட்ஸ் இருக்குது. நான் 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே சீட் அலாட் பண்ணுவாங்களா? இல்லை மார்க் பேசிஸ் தான். நீங்கள் எந்த கோட்டாக்கு போனாலும் சரி, நீட்டு டீம்டு கோட்டாக்கு போனாலும் சரி, எம்சிசியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கு போனாலும் சரி, சென்ட்ரல் கோட்டாக்கு போனாலும் சரி, எய்ம்ஸ், ஜிப்மர், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி எது எடுத்தாலும் நீங்கள் நீட் மார்க் இல்லாமல் நீங்கள் நுழையவே முடியாது. ஓகேவா? நீட் பேசிஸில் தான், மார்க் பேசிஸில் தான் அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சார் மை சன் காட் பிடிஎஸ் இன் செகண்ட் ரவுண்ட், பட் ஹீ இஸ் நாட் ஜாயின்டு. ஹீ லைக் எம்பிபிஎஸ் ஒன்லி. மாப்பப் எம்சிசி அப்ளை பண்ணலாமா? நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் எம்சிசி. எதனாலன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரவுண்ட் 2ல் உங்களுக்கு பிடிஎஸ் கிடச்சிருக்கு, பட் நீங்கள் தான் ஜாயின் பண்ணலை. அது உங்களோட மிஸ்டேக். பட் ஹோல்டு பண்ணிட்டீங்க, சீட்டை ஹோல்டு பண்ணிட்டீங்க. அதனால் நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேவா? நெக்ஸ்ட், இதனால தான் நாங்கள் சொன்னோம் தெளிவாக, ரவுண்ட் 2 அலாட் பண்ணுறது சரி, பண்ணால் சரி, தயவு செஞ்சு பொறுமையாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாருமே அதை கேட்கலை. ஏன்னா எம்பிபிஎஸ் மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட் ஆகலைன்னா ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சார் 406 எஸ்சி கேட்டகரி ஆல் இந்தியா கோட்டா மாப்பப் ரவுண்டில் சீட்டு கிடைக்குமா இன் பியூர் கவர்மெண்ட் காலேஜ்? சார் கிடைக்குமா? நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டேட் கோட்டாவில் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மாப்பப் ரவுண்டில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து சீட்டை எடுக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா மாப்பப் ரவுண்டில் ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 அண்ட் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சீட் ஹோல்டிங் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து மார்க்கு கொஞ்சம் இறங்கி வரும். ஓகேவா ப்ரோ? தேங்க்யூ ஃபார் கிளியரிங் அவர் டவுட்ஸ் ஆல் இந்தியா கோட்டா. தேங்க்யூப்பா. பிடிஎஸ் கிடைக்குமா ப்ரோ? 200 பிலோ மாப்பப் பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து இன்னும் வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது ப்ரோ. மாப்பப் ரவுண்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தான் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா மாப்பப் ரவுண்டு வந்து பியூர் வந்து என்னதுன்னா இன்ன வரையும் சீட்டு கிடைக்காதவங்களுக்கு நடக்கக்கூடியது. அதனால் நம்மளால் கரெக்டான ஒரு கட் ஆஃபை சொல்ல முடியாது. ஓகேவா? 557 பிசிஎம் எஸ்எஃப் மாப்பப் ரவுண்டில் கிடைக்குமா? சார் 557 ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. 557ங்கிறது மார்க்காக இருக்காது, ரேங்க்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? அப்போ இவங்களுக்கு வந்து 557 மாப்பப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டா ட்ரை பண்ணிப்பாங்க, கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, மாப்பப்பில் எம்பிபிஎஸ்
வேக்கன்சி இருக்கானே டவுட்டாக இருக்குது ஓகேவா. கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வேக்கன்சி இருக்கானே மிகப்பெரிய டவுட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு BC 527 MCC மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங் சீட்டு கிடைக்குமா? BC 527 கண்டிப்பாக வந்து சான்ஸு கம்மி தான் ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் சீட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் எடுக்கலை, நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் சீட் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங்கில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா சான்ஸ் கம்மி ஓகேவா. நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, சார் திஸ் ரூல் வெரி டேஞ்சரஸ், லோ மார்க் அலாட்டட் MCC மாப்பப் ரவுண்ட் MMC ஸ்டாண்டர்ட் காலேஜ் பட் ஹை மார்க் நாட் சான்ஸ் தான். கரெக்ட் தான். ஓகே, ST 150 வரையும் கிடைச்சிருக்கு சார், பட் 297 சான்ஸ் இல்லையா சார்? அது நம்மளோட வேக்கன்சியை பொறுத்து தான்மா. நீங்கள் வந்து MBBSஸா இல்லை BDS சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல ஓகேவா. அப்படி எதுவும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். SC 297க்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சீட்டு தமிழ்நாடு கிடைக்குமா அண்ணா ப்ளீஸ்? சான்ஸு கம்மிம்மா. SCக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேவா. 297ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானது ஓகேவா. நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, சார் 406 BC MCC மாப்பப் ரவுண்டில் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டேட் கோட்டா கிடையாது, இது ஆல் இந்தியா கோட்டா ஓகே. ஆல் இந்தியா கோட்டாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது ஓகேவா. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மாப்பப்பில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட், உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டேட் கோட்டாவில் கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சார் ஐ காட் செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா இன் தமிழ்நாடு, வெதர் ஐ கேன் அப்ளை, நாட் எலிஜிபிள் ஃபார் மாப்பப் ரவுண்ட் ஓகேவா நீங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ரோ BC 462 சீட்டு கிடைக்குமா ப்ரோ? பொதுவாக நீங்கள் வந்து மாப்பப்பில் ட்ரை பண்ணலாம் ஓகேவா. மாப்பப்பில் ட்ரை பண்ணுங்கள். சார் ஹேஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்டட்? சாய்ஸ் ஃபில்லிங்கில் எப்போயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுமா, இப்போ வந்து கேட்குறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்லாம் ஸ்டார்ட் ஆகி கோயிங் போயிட்டுருக்கு ஓகேவா. இதுவரையும் நம்ம நேற்று எஸ்டர்டே மாப்பப் ரவுண்ட் ரிலேட்டடாக கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கமெண்ட்டுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வந்து கமெண்ட் வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.